ஹாய் ஆர்மீஸ். இப்போ நம்ம OT7 ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃபோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ மின் எம்பையரில் டேயாங்கும் மினியும் மீட் பண்ணி குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டேயாங்க மினி அவளோட ரூமில் விட்டுட்டு அவரும் கிம் எம்பையருக்கு திரும்பி வந்திருந்திருப்பார். வயனும் டேயாங் எங்கே போயிருக்கான் அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாத மாதிரி நல்லாவே சமாளிச்சுருந்துருப்பா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, யூங்கியும் ஜேகேயும் ஆக்சுவலி திரும்பி மின் எம்பையருக்கு போகலை. அவங்க அங்கேயே தான் தங்கியிருக்காங்க. கிளம்பி வரும்போதே ஒரு குறிக்கோளோடு தான் வந்திருந்தாங்க. அதனால் அங்கேயே தங்கிட்டாங்க. ஆக்சுவலி யாருக்கும் தெரியாத ஒரு கல் கட்டடத்தில் அவங்க 2 பேருமே தங்கியிருக்காங்க. அப்போது அவங்களோட அந்த கவசம், அந்த எப்படி சொல்கிறது, முகத்தை மறைச்சிருக்க மாஸ்க்கு எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்மளோட கிங் யூங்கி இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு அப்படியே அங்கே இருக்கிற தரையில் படுக்கிறாரு. படுத்த உடனே ஒரு கண்ணை மூடின உடனே அவருக்கு வயனோட ஞாபகம் தான் உடனே வருது. ஏன் அப்படின்னா, அவருக்கு அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. அவளை பார்த்தது, அவளோட அந்த மருண்டு வெளிக்கும் மான்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த மான் ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணி கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கும் இல்லையா, அந்த மாதிரி வயன் மின்யூங்கி மோதின உடனே ஒரு மாதிரி ஒரு லுக் விட்டுருப்பா. அந்த பார்வை, அவள் லைட்டாக ஜர்க்கானது, அது எல்லாமே யூங்கிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவள் யூங்கி இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் பார்த்ததுலேயே ஒரு சாஃப்டஸ்டான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அது வயன்தான். அதை பார்த்துட்டு அவருக்கு அவரோட மனசை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அவரோட எண்ணங்கள் எங்கெங்கேயோ போகுது. கண்ணை மூடி உருண்டு புரண்டு தூங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் சுத்தமாக தூங்கவே முடியல. ஒரு நிமிஷம் அப்படியே எந்திரிச்சிட்டு கண்ணை முழிச்சிட்டு, யார் அவள் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே விஸ்பர் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த தூக்கத்தோட எப்படி சொல்கிறது, தூக்கமாக பாதி தூக்கத்தில் மறுபடியும் நீங்கள் தான் மறுபடியும் யூங்கியோட கனவில் போய் அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த சைடு பார்த்தா ஜேகே அவரோட அந்த கவசம் அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவர் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லி போகும்போது அவரோட கொண்டு வந்த பேகை தூக்கி இந்த சைடு வச்சுட்டு திரும்புகிறாரு. டக்குன்னு திரும்பி பார்த்தா அவர் மூஞ்சி முன்னாடி ஒரு மூஞ்சி நிற்குது. அதை பார்த்தவொன்னே அவருக்கு டக்குன்னு ஷாக் ஆகிடுது. டே நீதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவொன்னே பார்த்தா நம்மளோட ஜிமின்னு. அவங்க 2 பேரும் எங்கே நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க, எங்கே நம்மளை கழட்டி விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி ஜிமின் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பார். ஆக்சுவலி யூங்கிக்கும் ஜேகேக்கும் ஜிமின் அவர் கூடவே வந்தது தெரியாது. அதனால ஜேகே லைட்டாக ஜர்க் ஆகிட்டார். அதுக்கப்புறமா, உனக்கு தெரியாமல் தான் நாங்கள் இங்கே வர வேண்டும் என்று நினைத்திருந்தோம். ஆனால் நீ எங்களை பின்தொடர்ந்து இங்கேயே விட்டாயா அப்படின்னு சொல்லி ஜேகே ஜிமினை பார்த்து கேட்குறாரு. கேட்டவொடனே ஜிமின், எனது கண்களில் இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. எனக்கு அங்கிருக்கும் மழகைகளை பார்த்து பார்த்து சலித்து விட்டது. அதனால் இங்கிருப்பவர்களை பார்க்கலாம் என்று வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவொடனே ஜேகே தலையிலே அடிச்சுக்கிறாரு. இவனோட அப்படின்னு சொல்லி தலையிலே அடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா நீங்கள் ஃபோர்ட்டுக்குள்ளே நீங்கள் எப்போவுமே நாண்டி கூட தான் தூங்குவீங்க. நாண்டி அரை தூக்கத்தில் எந்திரிச்சு பார்க்குறா. எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் நீங்கள் இல்லை. எங்கே போனா வயனு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தேடிட்டே வர்றா. எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி தேடிட்டே பார்த்தா வயன் ஒரு மூலையில் டெரஸில் நின்று அப்படியே வெளியே இருக்கிற இயற்கை காட்சிகளெல்லாம் ரசித்து பார்த்துட்ருக்கா. அவளுக்கும் அதே சென்சேஷன் தான். யூங்கி என்ன ஃபீல் பண்ணாரோ அதே தான் வயனும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவளோட சாஃப்டான செஸ்ட்டில் யூங்கியோட ஹார்டான செஸ்ட் மோதுனது. அவள் முன்னாடி எப்படி கம்பீரமாக பயங்கர மேன்லியாக ஒரு மாதிரி ஜைஜான்ட்டுக்கு அவன் முன்னாடி நின்னது. அவரோட ஃபியர்லெஸ்ஸான கண்கள், அவரோட அழகான அந்த முகம் எல்லாமே வயனுக்கு அவளோட கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அவரை பார்த்ததை அவளால் சுத்தமாக மறக்க முடியல. அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பார் இல்லையா, நீ அவர் கண்டிப்பாக அவரை பார்த்ததை மனசுலேயே வச்சுட்ருக்கூடாது, மறந்துடணும் அப்படி சொல்லி சொல்லியிருப்பார் இல்லையா. ஆனால் அவளால் கண்ணை மூடினாலே யூங்கி தான் ஞாபகம் வராரு.
அப்போ அங்கே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா நம்மளோட நாண்டி பின்னாடி போய் கேட்குறா, வயன், நீ இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இவ்வேளையில் இந்த இரவில் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஷாக்காக கேட்குறா. கேட்டால் வயன் சிரிச்சுட்டே, நான் என் கூந்தலை காய வைப்பதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்ன, கூந்தலை காய வைக்க வந்தாயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டதுக்கு கூந்தலை காய வைக்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு நாண்டி, சூரிய ஒளியில் தான் கூந்தலை காய வைப்பார்கள், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சூரிய ஒளியில் மட்டும்தான் காய வைப்பார்களா? நிலவின் ஒளியிலும் காய வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இவளுக்கு மண்டையில் பிரச்சனை ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லி நாண்டி ஒரு மாதிரி அவளை வியர்டாக பார்க்குறா. பார்த்துட்டு, என்னுடன் வா, யாராவது இவ்வேளையில் நம்ம இருவரையும் வெளியே பார்த்தால் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வயனோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறா. வயன் ஒரு ஃபெயிண்ட் ஸ்மைலோட, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி காதல் போதையில் அவ கூட போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வயனுக்கு எப்படி சொல்கிறதுனா, திரும்பி அந்த முகத்தை பார்க்கணும், அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி நடந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யுங்கியை பற்றியே யோசிச்சுட்ருக்கா. இப்போது ஆன் த அதர் சைடு நம்ம ஆரமோட ரூமை தான் காட்டுறாங்க. ஆரம் பயங்கர யோசனையில் இருக்கார். பக்கத்தில் அவங்களோட ஒய்ஃப் உட்காண்ட்ருக்காங்க. அரசே, என்னவாயிற்று? பலத்த யோசனை போல் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு ஆரம் சொல்கிறாரு, வயனின் திருமணத்தை பற்றிய யோசனை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, வயனுக்கு பேக்ஜே டைனாஸ்டி அதை சேர்ந்த பிரின்ஸ் இருக்கார், மெக் அவரோட பேர். அவருக்கும் வயனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஒரு டாக் அங்கே போயிட்டுருக்கு. மெக்கு அப்படிங்கிறவர் எப்படின்னா, அவ்வளோ ஒரு நல்ல காய் கிடையாது. அவர் அவ்வளோ ஒரு நல்ல கிங், ரொம்ப ஆரம் மாதிரி ரொம்ப நியாயமானவரோ இல்லை எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ரொம்ப நல்லவரெல்லாம் கிடையாது. ஓகே, அவர் ஒரு கிங், நிறைய சொத்து இருக்குது, இது இருக்குது, அதனால் வயனை நல்லா பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஆரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார். ஜின்னுமே அதனால தான் ஒத்துக்கிட்டுருப்பார். சரி, செல்வாக்கான இடத்துல இருந்தால் நம்ம பொண்ணு சேஃபாக இருப்பா, நம்ம தங்கச்சி போகிற இடத்துல நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பார். இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, மெக் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, உன் தங்கச்சியோட ஓவியம் எனக்கு வேணும், உன் தங்கச்சியை எப்படி இருப்பாலோ அப்படியே வரைஞ்சி எனக்கு அனுப்பிவிடு, அதுக்கப்புறமா தான் நான் அவளை பார்ப்பேன், கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்ட சொல்லியிருப்பார். இவ்வளோ நாள் யாருக்குமே கண்ணிலையே காட்டாமல் தான் வயனை கிம் பிரதர்ஸ் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. வெளி தேசத்துலேருந்து யாருமே வயனை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி கிம் எம்பையரோட பிரின்சஸ் இருக்காங்க, அவங்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு எல்லாருமே கேள்வி தான் பட்டிருப்பாங்களே தவிர்த்து அவளோட அழகை யாருமே கண்ணால் பார்த்தது கிடையாது. சுற்றி இருக்கிறவங்க யாரையுமே பார்க்கவே விட மாட்டாங்க. அவள் தான் கிம் எம்பையரோட பிரின்சஸ் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி அப்போது ஆரமோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவன் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அப்போது அவன்கிட்ட நம்ம ஓவியத்தை கொடுக்கறது தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆரமோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதுக்கு ஆரமும் சரிங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணிகிட்டு இருக்கார். ஆரமோட மனசுக்குள்ளே எப்போவுமே எப்படின்னா, அவரோட உள் மனசுக்குள்ளே அவர் முற்காலத்தில் செஞ்சு கொடுத்த ஒரு சத்தியம், அந்த சத்தியம் அடிக்கடி அவருக்கு தூங்கும்போது இல்லைன்னா தூங்குறதுக்கு முன்னாடி அடிக்கடி ஞாபகம் வரும். அந்த சத்தியம் அவரை ரொம்பவே ஹாண்ட் பண்ணும். அதை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயம் அவரோட மைண்டுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன், என்னென்னா மின் எம்பையரை சேர்ந்தவங்க தே ஆர் நேச்சுரலி வைலண்ட். அவங்க அவங்க பிளட்லேயே வைலன்ஸ் இருக்குது. அவங்க யாரையாவது ஏதாவது ஒரு டைனாஸ்டியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்கன்னா பிடிச்சே தீருவாங்க. அதே மாதிரி அந்த டைனாஸ்டியில் இருக்கிற அரச வாரிசுகள், அந்த கிங்கோட பசங்க, கிங் ஒரு வேளை செகண்ட் ஒய்ஃப் வச்சுருந்தா அவங்களுக்கு பசங்க இருந்தாலும் அத்தனை வாரிசுகளையும் கண்டுபிடிச்சி அத்தனை பற்றி கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. மின் யூங்கியோட அப்பாவும் அப்படி தான், தாத்தாவும் அப்படி தான், மின் யூங்கியும் அப்படி தான். யார் மேலே போர் தொடுத்து போகிறாங்களோ அந்த நாட்டை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு புல் பூண்டை கூட அந்த நாட்டில் விட மாட்டாங்க, அத்தனை பேத்தையும் கொண்டு விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரூத்லெஸ்ஸான வயலண்ட்டான ஒரு பயங்கரமான கிங் தான் நம்மளோட மின் யூங்கி. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா,
மார்னிங் ஆகுது. மார்னிங் வயன் வந்து அழகாக ரெடியாகி அவளை வந்து இப்போது ஓவியமாக வரைய போகிறாங்க இல்லையா, அதனால் அழகாக ரெடியாகி அவள் வந்து அந்த இதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கா, அந்த பெயிண்டிங்கு தானே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. அப்போது நாண்டி வந்து உனக்கு ஒப்பனைகள் தேவையா என்ன? நீ பிறப்பிலேயே பேரழகிதான், எப்படி பார்த்தாலும் நீ அழகாகத்தான் இருப்பாய், எதற்கு இந்த தேவையில்லாத அலங்காரங்களும் ஒப்பனைகளும் அப்படின்னு சொல்லி அவளை டீஸ் பண்ணுறா. அதுக்கு வயன் வந்து சொல்கிறா, நான் என்ன செய்வது, என்னை யாருக்கோ திருமணம் செய்ய வேண்டும் என்று அண்ணன் முடிவெடுத்து விட்டார். அவனும் என்னை நேரில் பார்க்காமல் எனது ஓவியம் வேண்டும் என்று கேட்டானாம் அப்படின்னு சொல்லி வயன் வந்து சொல்கிறா. அதுக்கு சரிதான், நேரில் பார்த்து நீ அழகாக இல்லை என்றால் அவன் புத்திசாலியாகத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாண்டி சொல்கிறா. அவங்க 2 பேரும் இப்படியே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெடியாகி வயன் வந்து இந்த எப்படி சொல்கிறதுனா, ஒரு நீளமான ஒரு ரூம் இருக்குது, அங்கே தான் வந்து இந்த ஓவியம் இல்லைனா போருக்கு முன்னாடியான டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் வந்து நடக்கிற அந்த ரூம், ஆலோசனை கூடம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ரூமு. அங்கே வந்து வயனை கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. வயனும் ரொம்பவே அழகாக ரெடியாகி வந்து நின்றுட்டு இருக்கா. அப்போது அங்கே ஆக்சுவலி வர வேண்டிய ஓவியனை போட்டு தள்ளிட்டு நம்மளோட மின்யூங்கி வந்து அந்த மாஸ்கெல்லாம் மாட்டிட்டு கிளம்பி வந்துடுறாரு. அவர் வந்து விசாரிச்சிருப்பார், இந்த நாட்டோட பிரின்சஸ் யார், அவள் பார்க்க எப்படி இருப்பா அப்படிங்கிறது மாதிரி விசாரிச்சிருப்பார். அதை விசாரித்ததை வச்சு கண்டிப்பாக அவள் என்ன இந்த நாட்டோட பிரின்சஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுருந்துருப்பார். இப்படி தான் நம்ம கிம் பிரதர்ஸை தோக்கடிக்கணும், அவங்கக்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான விஷயம், ப்ரெஷியஸான விஷயத்த அவங்கக்கிட்டேருந்து எடுத்தால் கண்டிப்பாக அவங்கள தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாஸ்டர் பிளானும் போட்டிருந்திருப்பார். அதுக்கப்புறமா எப்படின்னா, மின் எம்பையரை சேர்ந்தவங்க எல்லாருமே, அது வந்து இப்போது ஒவ்வொரு எம்பையர்லேயும் ஒவ்வொரு விஷயம் வந்து ஃபேமஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மின் எம்பையரில் வந்து ஃபேமஸான இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாருமே வந்து தே ஆர் குட் பெயிண்டர்ஸ். அவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே ஓவியக்கலை சிறந்த ஓவிய கலைஞர்கள். அவங்க எல்லாருமே அந்த அரசில் இருக்கவங்களும் சரி, அதே மாதிரி அந்த நாட்டில் இருக்கிறவங்களுமே வந்து ஓவியத்துக்கு பேர் போன ஒரு ராஜ்யம் தான் வந்து மின் எம்பையர். அதனால் யூங்கி வந்து அந்த இவரை போட்டு தள்ளிட்டு, அந்த ஓவியனை போட்டு தள்ளிட்டு இவர் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார் வயனை பார்க்குறதுக்கு. அப்போது வயனை வரையலான்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி யூங்கி வந்து ஜிமின் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை வந்து பார்த்துருந்துருப்பார். அப்புறமா ஜங்குக்கையும் ஜிமினையும் 2 திசையில் அனுப்பி யாருமே வந்து நம்ம யாரையும் நோட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க, நான் உள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ ஜிமின் வந்து ஜேகே கிட்ட சொல்கிறான், அண்ணன் கொஞ்சம் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நமது அண்ணனுக்கு என்ன நேர்ந்தது, நேற்று அவர் முழுவதுமாக உறங்கவே இல்லை, அவர் எதையோ நினைத்து மனதை குழப்பிக்கொண்டே இருந்தார், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. அதுக்கு ஜங்குக்கு வந்து, ஆம், நாம் எதிரி தேசத்தில் இருக்கிறோம், நம்மளை பிடித்து விட்டால் என்ன நடக்கும் என்று அவர் நினைத்து கொண்டிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாரு. உனக்கு சில விஷயங்களை பற்றி தெரியாது, இது அதனால் வந்த குழப்பம் போல் எனக்கு தெரியவில்லை, இது ஒருவேளை காதல் வயப்பட்டதனால் வந்த குழப்பமாக இருக்கலாம். காதலா? நமது அண்ணனுக்கா? ஏதாவது பிதற்றி கொண்டிருக்காது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்த்து சொல்கிறாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் அவங்களோட அந்த ஸ்பை வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ இந்த சைடு நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப அழகாக அவ்வளோ க்யூட்டாக ரெடியாகி வந்து யூங்கி முன்னாடி நிற்கிறீங்க. யூங்கி அவரோட ஃபேஸ் எல்லாம் தெரியாத மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து அழகாக ஒரு போஸ் கொடுத்துட்டு நிற்கிறீங்க பெயிண்டிங் பண்ணணுங்கிறதுக்காக. அப்போ நின்றுட்டு இருக்கும்போது யூங்கி உங்களை ஃபுல்லாக பார்க்குறாரு. அப்படி வரைகிறதுக்கு முன்னாடி உங்களோட முகத்தை வந்து அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு என்னென்னமோ மனசுக்குள்ளே தோணுது உங்களை பார்க்கும்போது. பிறையை போன்ற நெற்றி, வில்லென வளையும் புருவம், வாளென நிமிர்ந்த மூக்கு, பட்டு போன்ற கன்னம், ரோஜா மலர்களில் செய்த இதழ்கள், மின் சங்கு போன்ற கழுத்து, மின் பஞ்சு போன்ற மார்பு, சிற்பம் போன்ற இடை, சிலிர்க்க வைக்கும் கால்கள், இவ்வுலகில் உள்ள அனைத்து அழகையும் ஒன்று சேர்த்து உருவம் கொடுத்தால் அதுதான் அவள் அப்படின்னு சொல்லி
பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. உங்களை ஹெட் டு டோ வரைக்கும் அப்படி பார்த்து அட்மையர் பண்ணுறாரு. உங்களோட கண், மூக்கு, வாயின்னு ஒவ்வொன்றையும் எதையோ வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு உங்களை பார்க்குறதுக்கு. அவரே மிஸ்மரைஸ் ஆகி அவர் கை வந்து தன்னால் போய் உங்களோட உருவத்தை வந்து வரையுது. அப்போ அவருக்கு வரைஞ்சிட்ருக்க நேற்று நைட்டு நடந்த ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து நடுவுலே தூக்கத்தில் நடுவுலையே அவருக்கு வந்து உங்களை இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். அதனால் கிம் எம்பையரோட கோட்டைக்குள்ளே வந்து அவர் வந்திருந்திருப்பார். வந்து பார்த்தா நீங்கள் வந்து அந்த தூக்கத்தில் நடந்து போய் மேலே டெரஸில் நின்று பேசிகிட்ருப்பீங்களே இல்லையா நாண்டி கூட, அதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அழகான தாமரை குளத்தில் வந்து நீங்கள் வந்து குளிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவ்வளோ நைட் நேரத்தில் அந்த சந்தனமெல்லாம் பூசி அந்த தாமரை குளத்தில் வந்து உள்ளேயே இருக்கும் இல்லையா, அந்த புறம் இளவரசியோட ரூம் அப்படின்னா அந்த குளிக்கிற இடம் எல்லாமே வந்து உள்ளேயே தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து குளிச்சுட்டு இருக்கீங்க. அதை பார்த்த உடனே மின் யூங்கியோட கண் வந்து அப்படி வைடாகுது, பயங்கர டார்க் ஆகுது. நீங்கள் வந்து ஃபுல்லாக ரிவீலிங்காக குளிக்கல. ஆனால் குளிக்கும்போது இந்த இளவரசிங்கெல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவங்களோட செஸ்ட்டும் வந்து அப்புறம் வேஸ்ட்டும் கவர் ஆன மாதிரி ஒரு குட்டியுண்டு ட்ரெஸ் தானே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டு குளிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரிவீல் ஆகுது. அதை அவர் பார்த்துடுறாரு. பயங்கரமாக அவருக்கு டெம்ட் ஆகுது. உங்களோட ஒவ்வொரு பாடி பார்ட்ஸையும் உங்களோட அழகையும் வந்து அப்படி ரசித்து பார்த்துருந்துருப்பார். அந்த காட்சி தான் வந்து இப்போ உங்களை வரையும் போது அவருக்கு ஞாபகம் வருது. அது நினைக்க அவருக்கு பயங்கரமாக வந்து ஃபீல் ஆகுது. அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. இவ கண்டிப்பாக எனக்கு தான், ஒரு வேளை இவங்களோட அண்ணன்களோட எனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, போரே நடந்தாலும் சரி, இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, இவன் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ஒரு டார்க்கான பேர்னிங்கான ஐஸில் வந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்போது அந்த ஓவியம் இருக்கு இல்லையா, அதை வந்து வரைஞ்சி முடிச்சிட்டாரு. வரைஞ்சி முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கூப்பிட்ருப்பாரு. நீங்களும் வந்து பக்கத்தில் போய் பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஓவியம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நேராக ஒரு பொண்ணு நேராக நீங்கள் நிற்கிற மாதிரியே இருக்குது. அவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருக்காரு. அதை பார்த்துட்டு நீங்கள் ரொம்பவே வந்து அழகாக சிரிக்கிறீங்க. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது, தாம் மிக சிறந்த ஓவியர் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்து சொல்கிறீங்க. இவங்க அப்படியே அவரோட மாஸ்க்குள்ளேயே ஸ்மிக் பண்ணிக்கிறாரு. ஸ்மிக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா உங்களோட கையை அப்படியே லைட்டாக டச் பண்ணுறாரு. தொட்டதே தெரியாத மாதிரி டச் பண்ணுறாரு. அந்த டச்சை ஃபீல் பண்ணோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவரோட கண்ணை ஒத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அவரை ரெகக்னைஸ் பண்ணோன்னா உங்களோட தொண்டையெல்லாம் அடைக்கிது, பயங்கரமாக ஷிவர் ஆகுது. இவரா அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து பயங்கர ஷாக்கிங்கோடு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவரும் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிடுறாரு. அவர் வரைஞ்சி கொடுத்த ஓவியத்தை வந்து அதுக்கப்புறமா வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. ஆரம், ஜின், அதுக்கப்புறம் டேயாங், நாண்டி எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா டேயாங் பார்த்த உடனே வந்து சென்ஸ் பண்ணிடுறாரு, இது கண்டிப்பாக வந்து மினி எம்பையரில் இருக்கிறவங்க தான் வரைஞ்சிருக்கணும். அவங்க தான் இந்த மாதிரி வரைவாங்க. இந்த கலர்ஸு இந்த மாதிரியான டெக்ஸ்சரெல்லாம் வந்து அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் அந்த ஓவியக்கலையை பற்றி அப்படின்னு சொல்லி டேயாங் சொல்கிறாரு. என்னென்னா ஆரம்பிக்கிட்ட சொல்கிறாரு, அண்ணா இந்த இவர்கள் வரையும் விதம் இது நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே ஆரம், ஆம் மின் யூங்கி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இப்படி வரைவார்கள். அவர்களிடம்தான் இப்படி ஒரு திறமை இருக்கிறது, தத்ரூபமாக உள்ளது. அவர்கள் நம் தேசத்திற்குள் ஊடுருவி விட்டார்கள், படையை திரட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே எல்லாருமே வந்து அலர்ட் ஆகிடுறாங்க. அலர்ட் ஆகி பயங்கர
எப்படி சொல்கிறது, அப்படியே சல்லடை போட்டு தேடுறாங்க. யூங்கியை, ஜேகேவை, அப்புறம் ஜிமினை 3 பேரும் வந்துட்டு கிடச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக தேடுறாங்க. ஏன்னா உள்ளேயே வந்து அவங்க தங்கச்சியவே வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா என்ன ஒரு டேர் இருக்கணும், இவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜின்னுக்கும் ஆரம்புக்கும் பயங்கர கோவமாக இருக்குது. போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் யூங்கியோ, ஜேகேவோ, ஜிமினோ அவங்க கையில் மாட்டவே இல்லை. 3 பேருமே வந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம பெக்ஜே டைனாஸ்டியை தான் காட்டுறோம். மெக்காவுக்கு வந்து அந்த ஓவியம் வந்து கைக்கு போய் சேர்ந்துருக்கும். ஆனால் வரைஞ்சி முடிச்சாச்சு இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு ஓவியத்தை வந்து இந்த டைமில் வரைஞ்சிட்ருக்க முடியாது இல்லையா, அவங்க எல்லோரும் தேடுறதுல பிஸியாக இருக்காங்க. அதனால் அவன் வேறு கேட்டிருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து அந்த ஓவியத்தை வந்து மெக்குக்கு வந்து அனுப்பியிருப்பார். மெக்கு அந்த ஓவியத்தை பார்த்த உடனே இவளை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தூது அனுப்பியிருப்பார். சரி அப்படின்னா நீங்கள் வந்து கிளம்பி வாங்க, நம்ம வந்து மேரேஜை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு வாரம் ஆகுது, இந்த ஒரு வாரம் டைம் ஆகுது. அதுக்குள்ளே மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒரு வாரமே வந்துட்டு கிம் எம்பையருக்குள்ளே தான் இருக்கிறாங்க, மின் ஃபேமிலி எல்லாருமே. அப்போது ஒரு வாரம் கழித்து இந்த மெக்குங்கிறவன் வந்துட்டு கிம் எம்பையருக்குள்ளே வந்துட்டு வர்றான். மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட வயனுக்கு. அப்போது மெக் வந்து முதல் தடவை வயனை பார்க்கும்போதே வந்து ரொம்பவே லஸ்ட்ஃபுல்லான ஐஸில் வந்து பார்க்குறான். அப்போது எப்படி அப்படின்னா அரசவைக்கு வந்திருப்பாங்க, அவருக்கு வந்து இந்த வரவேற்பெல்லாம் வந்து வழங்கியிருப்பாங்க. ஆரம் வந்து நல்ல விதமாக வந்து பேசிகிட்டு இருந்திருப்பார். அப்புறம் சாப்பிட்ற டைமில் தான் வந்து மெக் வந்து கேட்டிருப்பான், என்னோட வருங்கால மனைவியை வர சொல்லுங்கள், நான் அவள் நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். கேட்டவொன்னே ஆரமும் வந்து வர சொல்கிறாரு. தேவி வயனை அழைத்து வா அப்படின்னு சொல்லி அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. சரின்னு சொல்லி நம்மளோட குயினும் போய் வயனை கூட்டிகிட்டு வராங்க. வயன் வந்து ஒரு நார்மலான ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்கா, அது நைட் நேரம். ஸோ ஒரு நார்மலான ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. ஆனால் அவள் வந்து ஒரு மெல்லிசான ஒரு சாரீ மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு, அதை போட்டுட்டு அப்படியே நடந்து வர்றா. அப்போ மெக்கு அவளை பார்த்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறான். எப்படி சொல்கிறது, இப்படி வாயை பொளந்துட்டு பார்ப்பாங்கள்ல, இந்த பக்கம் போய் இந்த பக்கம் காது வழியாக வந்துடும், அந்த மாதிரி பார்க்குறான். அப்போது வயன் வந்து அப்படியே அமைதியாக நடந்து வரா. அவன் நடந்து வரதே அவனுக்கு ஏதோ இந்த சித்திர தேர் குலுங்கி வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பயங்கர ஒரு ஒரு கிளிட்டரிங்காக தெரியுது அவளை பார்க்குறக்கு. அவள் தோலெல்லாம் அப்படியே மின்னுது. அவன் நடந்து வர்றதை பார்த்துட்டு அவன் வந்துட்டு அப்படியே ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஆரம் வந்து அப்படின்னு சொல்கிறான். சொல்கிறத பார்த்தோன்னே இவள் தான் தமது தங்கையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இவள் தான் என் தங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்கிறான். அப்போது ஜின்னுக்கும் சரி டயாங்குக்கும் சரி மெக்காவில் அப்படி பார்க்குறது வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னடா இவன் இப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போது வயன் வந்து அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு வணக்கம் சொல்கிறா. அது பார்த்தோன்னே நான் வயனிடம் தனியாக பேச வேண்டும், தனிமையில் பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜின் வந்து அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நாங்கள் திருமணத்திற்கு பிறகு உங்களுடனே அவளை அனுப்பி வைக்கிறோம், அப்போது நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போது மெக்கு வந்துட்டு சரிங்கிற மாதிரி ஹெட் நாட் பண்ணுறான். அவனோட ஃபஸ்ட்டு பார்த்த பார்வையே வயனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளோட மனசுக்குள்ளே வந்து ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறா. என்னடா இவன் இப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறா. நாண்டியும் அதை தான் ஃபீல் பண்ணுறான். இவன் வாழ்க்கையில் பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா, என்னடா இப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மேரேஜ் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் போகுது. ஆரம் வந்து ஒரு ஹாஃப் ஹார்ட்டடாக மனசே இல்லை, நம்ம தங்கச்சியை பிரிய போகிறவங்கிற ஒரு 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 சைடு வந்து ஒரு இது இருக்குது. இன்னொன்று என்னென்னா இப்படி ஒருத்தனுக்கு போய் நம்ம அவசரப்பட்டு கொடுக்க போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் வயனுக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி ஆகணும், அவள் வந்து இங்கே இருக்கிறது இப்போதைக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆரம்புக்கு தோணிச்சு. அதனால் கல்யாணம் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணி கல்யாண நாளும் நெருங்குது. வயனுக்கு வந்து ஒரு மூலையில் வந்து நம்பிக்கை இருக்குது, நம்ம கல்யாணம் நின்றுடும், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்குங்கிற மாதிரியே அவளுக்கு வந்து இல்லை. ஏன்னா வந்து யூங்கியை பார்த்துட்டா இல்லையா, அப்போது எனக்கு தோணுதான் அவருக்கும் தோணியிருக்கும், கண்டிப்பாக அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அப்போது
இப்போ மேரேஜ் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு வந்து பண்ணணுங்கிறக்காக ஒரு ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஆரமோட குலதெய்வம், அதை பார்க்கணும், அது சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வயன், அதுக்கப்புறம் மெக்கு, அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே, அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு இப்போ போயிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வயனுக்கு வந்து அவன் அன்கம்ஃபர்டபுளான ஒரு கேஸை வந்து கொடுத்துட்டே இருக்கான் மெக்கு. அவன் கூட உட்காந்துருக்கிறவே அவளுக்கு வந்து பிடிக்கல. அவன் கூட ட்ராவல் பண்ணுறதே அவளுக்கு வந்து அவ்வளோவா அன்ஈஸியாக இருக்குது. அப்போது போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி குலதெய்வத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ஆற்றுல குளிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றுல குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி வயன் வந்து ஒரு பக்கம் குளிக்கிறதுக்காக போகும்போது கூட இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க, ஏன்னா பனிப்பெண்கள் தான் போவாங்க அந்த ஏரியாவுக்கு. அப்போ போகும்போது மெக் வந்து அந்த சைடு கரையிலேருந்து குதித்து இந்த சைடு வந்து வயனை வந்து பார்க்க வந்துடுவான். வயன் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவா. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மேலே இருக்கிற அந்த ஷால், அந்த வெயிலெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி போடாமல் கொஞ்சம் ரிவீலிங்காக இருப்பான். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வயனும் நாண்டியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வயன், உன்னை திருமணம் செய்து கொள்ள வந்திருக்கிறவன் இதற்கு முன் பெண்களை பார்த்ததே இல்லை என்று நினைக்கிறேன். இப்படி பார்த்து கொண்டிருக்கிறான் உன்னை அப்படின்னு சொல்கிறா. ஆம் நாண்டி, எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை போய் பார்த்துருக்கிறார்களே, ஏன் இந்த அவசரம் அப்படிங்கிற மாதிரி வயன் வந்து சொல்கிறா. அப்போது உனக்கு அவரை பிடிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி நாண்டி வந்து கேட்குறா. நிச்சயமாக பிடிக்கவில்லை. அதோடு நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்வேன், யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வயன் சொல்கிறா. நாண்டி வந்து நீ அந்த ஓவியரை பற்றி தானே பேச வருகிறாய் அப்படின்னு சொல்கிறா. அப்போது வயன் வந்து ஆம், அவரை பற்றி தான் பேசுகிறேன். எனக்கு தெரிந்தவர் யூங்கி. ஆம், அவர் யூங்கி தான் அப்படின்னு சொல்லி நாண்டி சொல்கிறா. சொன்னோன்னே ஆம் நாண்டி, நான் நிச்சயம் அவர் யூங்கியாகத்தான் இருக்க வேண்டும். அவர் தான் என் மீது காதல் கொண்டிருக்கிறாரா, என்னை அழைத்து செல்ல வருவாரா அப்படிங்கிற மாதிரி வயன் வந்து சொல்கிறா. சரி, அப்படி அவர் வந்தால் நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நாண்டி வந்து நக்கலாக சொல்கிறா. சொன்னோன்னே வந்துட்டு ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்கு தர வேண்டும், அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நீ எனக்காக கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அந்த ஆள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நாண்டி வந்து சொல்கிறா. அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அதை பேசுகிறதெல்லாம் வந்து மெக்கு கேட்கல. இருந்தாலும் எப்படி சொல்கிறது, அவங்க அங்கே இருக்கிறாங்கங்கிறது மெக்குக்கு தெரியும். அப்போது திடீர்னு வந்து மெக் வந்துட்டு வயனை அங்கே இருக்கிற வாலில் பின் பண்ணிவிட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறான். என்ன வேணா நாண்டிக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஆயிடுது. அப்போது நீ இங்கேருந்து செல், நான் என் வருங்கால மனைவியிடம் சற்று தனிமையில் பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதை கேட்டவொடனே நாண்டி வந்துட்டு அவனோட கேஸ் வந்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அங்கேருந்து கிளம்பிடுறா. அங்கேருந்து போய் ஆரம்பிக்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு நாண்டி வந்து போகிறா. இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாண்டி வந்து அங்கேருந்து வேகமாக போகிறா. போகும்போது வயன் வந்து அப்படியே அவனை வந்து டிஸ்கஸ்டிங் ஐஸோடு பார்த்துட்ருக்கா. இளவரசி, தாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்னை விடுங்கள் அப்படின்னு சொல்கிறா. ஏன் விட வேண்டும், நீ தான் எனது வருங்கால மனைவி ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பக்கத்தில் லீனாகி சொல்கிறான். வயனுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகுது. அப்போது நீ தான் அழகின் மொத்த உருவம், இவ்வளவு அழகான நங்கை என் உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை. உன்னை இப்போதே எனது சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று நான் துடிக்கிறேன். ஆனால் திருமணத்துக்கு இன்னும் நாளை நமக்கு திருமணம். அது வரையிலும் கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியாது போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்தில் வரான். அப்போ அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு இன்ச்சு கேப்பு தான் இருக்குது. அந்த கேப்புக்குள்ளே ஒரு பெரிய ஸ்வாடு அவ்வளோ மின்னல் வேகத்தில் வந்து கிராஸ் ஆகி அவங்களோட சைடில் நிற்கிற அந்த செவுத்தில் போய் குத்தி நிற்குது. மெக்கு நல்லா ஜர்க்காயிட்டான். வயனுமே ரொம்ப ஜர்க்காயிட்டா. மெக்கு அப்படியே வந்தது அந்த வால் வந்த திசையை நோக்கி இப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்மளோட யூங்கி தான் செம்ம மாதம் நடந்து வராரு. என்ன துணிவு இருந்தால் என்னவளை தொட முற்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவன, உன்னவளா? அவள் என்னவள்? அவள் நாளை எனக்கும் அவளுக்கும் திருமணம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ யார் அப்படிங்கிற மாதிரி மின்யோங்கியை பார்த்து கேட்குறான்.
கேட்டவனா யூங்கி வந்து சொல்கிறாரு, நான் யார் என்பதை நாளை தெரிந்து கொள்வாய் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்கிறாரு. பயங்கரமாக முறைச்சிட்டு சொல்கிறாரு. யூங்கிக்கு வர்ற கோவத்துக்கு வயன் மேலே வைக்க பார்த்த கையை வெட்டி இருந்திருப்பாரு. ஆனால் அவருக்கு அப்படி தான் தோணுது, கொல்லணுங்கிற மாதிரி தோணுது. பட் ஆனால் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவரோட படைபலம் இப்போ வந்து கிடையாது. இவனை கொண்டுட்டா வந்து ஆரம்புக்கும் யூங்கிக்கும் சண்டை வந்துடும். ஸோ அதை வந்து யோசிச்சுட்ருக்காரு. அதனால் இப்போ மெக்க உயிரோடு விட்டுடுறாரு. அப்புறம் வயனை பார்க்குறாரு. வயன் வந்து எப்படி சொல்கிறது, பயந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு முயல் குட்டி மாதிரி, இப்போ மலையில் நனைஞ்ச முயல் குட்டி மாதிரி ரொம்ப பயந்து போய் அப்படியே யூங்கியை பார்த்துட்ருக்கா. பக்கத்தில் வந்து வயனோட ஷோல்டரை வந்து கை வச்சு அவளோட பேக்கில் லைட்டாக ரப் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அவரோட கண்ணை பார்த்து சொல்கிறாரு. தாம் என்னை விட்டு செல்லாதீர்கள், எப்போதும் தம்மோடவே இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படிங்கிற மாதிரி வயன் வந்து சொல்கிறா. அதுக்கு யூங்கி வந்து அவளை பார்த்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்மிர்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு ஏஞ்சல் ஸ்மைல், ஒரு லைட்டான குட்டியான ஏஞ்சல் ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு. அதை பார்த்து வயன் வந்துட்டு ஒரு பெரிய பிரெத் விடுறா, பெருமூச்சு வாங்கி விடுறா. அப்புறம் மெக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததை வந்து வெளியில் சொல்ல முடியாது, சொன்னால் அவனுக்கு தான் அசிங்கம். ஏன்னா யூங்கி வந்து அவன் சம்மந்தம் வச்சுக்க போகிற நாட்டுக்குள்ளேயே வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை அவன் கண்ணு முன்னாடி டச் பண்ணிட்டு போயிருக்கான். இதை வந்து வெளியில் சொன்னால் அவனுக்கு தான் அசிங்கம். அதனால் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் உன்னை பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி வந்து கீழே விழுந்தாலும் மீசலை மண் ஓட்டலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அவன் இருந்துகிட்ருக்கான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குலதெய்வ வழிபாடு அதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கும்போது வயன் வந்து நல்லா வேண்டிக்கிறா சாமிக்கிட்ட, நாளைக்கு வந்து எனக்கு இவனோட கல்யாணம் நடந்துடவே கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டிக்கிறா. இப்போ மறுநாள் காலையிலே ஆகுது. எப்படின்னா நம்ம கிம் பிரதர்ஸ் வந்து சுற்றி இருக்கிற எல்லா எல்லையிலையும் வந்துட்டு சோல்ஜர்ஸை ரொம்ப ரொம்ப பலப்படுத்தி வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது, அந்த ஏர்லேயே வந்து அந்த டென்ஷன் வந்து இருக்குது. என்னென்னா இன்றைக்கி ஏதோ ஒன்று வித்தியாசமாக நடக்க போகுது, ஏதோ ஒன்று பயங்கரமாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு அப்நார்மலான சுச்சுவேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த புயலுக்கு முன் அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அமைதி வந்து அங்கே நிலவிட்டு இருக்குது. அப்போ வயன் வந்து அவளோட மனசுக்குள்ளே வந்து ஒரு விதமான சந்தோஷம், நம்ம சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து இருந்துகிட்ருக்கா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியான ரிச்சுவல்ஸு அது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ மெக் வந்து கிளம்பிகிட்ருக்கான், கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போது நீங்கள் ரெடி ஆகிட்ருக்க ரூமில் வந்து நாண்டி ஒரு மாதிரி டென்ஷனாக நின்றுட்டுருக்கா. அப்போ சொல்கிறா வயன்கிட்ட, வயன், நான் மட்டும் இதை செய்தேன் என்ற தந்தைக்கோ இல்லை அரசருக்கோ தெரிந்ததென்றால் என்னை நிச்சயமாக கொன்று விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறா. எனக்காக உன் உயிரை நீ தரமாட்டையா அப்படின்னு சொல்லி வயன் வந்து கேட்குறா. நிச்சயமாக நீ என் உயிரை எடுக்கத்தான் போகிறாய் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த ரூமுக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸு, அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜங்குக்கோட வாய்ஸ் தான். வந்து நாண்டியை கூப்பிட்டுட்டு செய்கையிலே கூப்பிட்டுட்டு அவளை பக்கத்தில் வர சொல்லிவிட்டு, அனைத்தையும் கவனித்து விட்டாய் தானே, வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் எனக்கு சொல் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நாண்டி வந்து சொல்கிறா, அரண்மனையின் கல்யாண மண்டபத்திற்கு செல்லும் வழி அந்த புறம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ரகசிய வழியை வந்துட்டு ஜங்கு கிட்ட சொல்லிவிட்டு கரெக்டான டைமுக்கு அங்கே எல்லாருமே வந்து அரைவ் ஆகிற மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் வந்துட்டு ஜங்கு கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் நாண்டியை வந்து குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். சொல்கிறத வந்து ஒரு நிமிஷம் கவனிக்காமல் மறுபடியும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, எத்தனை முறை தான் சொல்வது, வேறு யாராவது வந்து விட போகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கா. அது ஒரு மாதிரி ஜங்கு க்யூட்டாக தெரியுது. அவன் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அவள் திரும்பி சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த ரகசிய வழி எல்லாத்தையுமே வந்து நாண்டிக்கிட்டேருந்து கேட்டுட்டான்.
கேட்டுட்டு ஜங்குக் போகிறத வந்துட்டு ஒரு நிமிஷம் நாண்டி அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு இவள் காதலிப்பதற்கே நமக்கு இவ்வளவு பதட்டமாக இருக்கிறது, நாம் எந்த தவறையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாண்டி வந்து ஒரு நிமிஷம் மனசில் நினச்சிக்கிறா. நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ டைம் ஸ்கிப்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, கல்யாண மண்டபம் அங்கே எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ணிவிட்டு மாப்பிள்ளையெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது வயன் வந்து பக்கத்தில் போய் உட்கார போகும்போது வயன் வந்து எப்படி சொல்கிறது, வயனோட பியூட்டியை டிஸ்கிரைப் பண்ண மறந்துட்டேன், சாரி ஆர்மிஸ். வயன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது, இந்த வானத்துலேருந்து இறங்கி வந்தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு பயங்கர பியூட்டிஃபுல்லாக ஹெவன்லியாக இருக்கா பார்க்குறதுக்கே. அவளை பார்த்தோன்னே மெக்க வந்துட்டு வழக்கம் போல் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். சுற்றி கிம் எம்பையரோட சோல்ஜர்ஸ் இருக்காங்க, கிம் எம்பையரோட பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்கள தாண்டி என்ன நடந்துட போகுதுங்கிற ஒரு மெதப்பில் வந்து மெக் வந்து உட்காந்துட்ருக்கான். அப்போது வயனை பக்கத்தில் போய் உட்கார கூட இல்லை, பக்கத்தில் போனோடனே ஒரு சவுண்டு, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் திரும்பி வாசலில் பார்க்குறாங்க. நம்மளோட மின் யூங்கி மாஸ்கெல்லாம் போடலை, முகத்தெல்லாம் மறைக்கலை, பயங்கர மாசாக அவர் எப்படி கிங்காக அவரோட கோட்டைக்குள்ளே நடந்து போவாரோ அதே மாதிரி கிம் எம்பையரோட கோட்டைக்குள்ளே நடந்து வராரு. அவ்வளோ மாசாக பயங்கர இதாக நடந்து வராரு. இந்த பக்கம் ஜங்குக், இந்த பக்கம் ஜிமின், 2 பேருமே வந்துட்டு அந்த ரகசிய வழியாக வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களோட கிங்டம்குள்ளே எப்படி போவாங்களோ அந்த இடம் என்னமோ அவங்களுக்கு சொந்தங்கிற மாதிரி 3 பேருமே வந்துட்டு பயங்கர மாசாக நடந்து வராங்க. வந்துட்டு ஆரம்பை பார்த்து மின்யூங்கி கேட்குறாரு, என்ன ஆரம் நலமாக இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோன்னே கிம் பிரதர்ஸ் 3 பேருமே வந்து அவங்க 3 பேர்த்தையும் பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. முறைச்சிட்டு, தாம் இங்கே வந்தீர்கள், இங்கே அழையா விருந்தாளியாக வந்திருக்கிறீர்கள், தம்மை யாரும் இங்கே அழைக்கவில்லையே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜின் வந்து கேட்குறாரு. கேட்டதுக்கு வந்து, என்னவளை அழைத்து செல்ல யாரும் எனக்கு அழைப்பு விடுக்க வேண்டாம், நான் என்னவளை அழைத்து செல்லவே வந்திருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. சொன்னவொடனே டேயாங் வந்து யூங்கியை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாரு. உன்னவளா, யாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்ட உடனே நம்மளோட யூங்கி வந்துட்டு, அதோ அங்கே அமர்ந்திருக்கிறார் பார், இந்த உலகின் மொத்த அழகையும் சேர்த்து வைத்தவள், அவளை தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னவொடனே 3 பேர்த்துக்கும் அப்படியே பிளட்டெல்லாம் பாயில் ஆகுது. என்னடா கல்யாணம் ஆகிற பொண்ணை பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அப்போது டேயாங் வந்து அவரோட ஸ்வாடை வந்துட்டு அவரோட உரையிலேருந்து பக்கத்தில் இப்படி வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு உரைய அதுக்கு பக்கத்தில் வால், அந்த வாளை வந்துட்டு உருவிட்டு மீன் யூங்கி பக்கத்தில் வராரு. வரும்போது ஜங்குக்கு வந்து டேயாங்கை தடுத்துடுறாரு. நாங்கள் இருக்கும் வரை எங்கள் அண்ணனின் இமையில் இருக்கும் முடியை கூட யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. அப்போது அங்கேயே அவங்க 6 பேர்த்துக்குமே பயங்கரமாக சண்டை வர்ற மாதிரி போகுது. ஆப்பும்போது ஆரமோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, நிறுத்துங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், இது நல்ல காரியம் நடக்கும் இடம், இங்கே வந்து இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள், இது தமக்கே நியாயமாக இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட குயின் வந்து மின்யூங்கியை பார்த்து கேட்குறாங்க. அப்போது நல்ல காரியம் செய்வதற்காக தான் நாங்களும் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அப்போது நம்மளோட மெக்கு வந்து சொல்கிறாரு, இதோ பார் மின்யூங்கி, நீ செய்யும் காரியம் நிச்சயமாக நன்றாக இல்லை. என்னுடைய தன்மானத்தோடு நீ இப்படி விளையாடக்கூடாது. நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த பெண்ணைத்தான் நீயும் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இதில் என்ன தவறு இருக்கிறது, அவளுக்கு உன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மந்தமா என்று நீ கேட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வயன் வந்து அப்படியே அமைதியாக ஹெட்டை டவுன் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கா. அவளுக்கு வந்து எப்படியும் கல்யாணம் நடந்துடும், மின்யூங்கி கூட நடந்துரும்னு சொல்லி அவளுக்கு வந்து தெரியும். அதனால் அவள் வந்து நம்ம கம்முனே இருந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கா. அப்போது ஆரம் வந்து எப்படின்னா, என் தங்கச்சி நான் சொல்கிறது தான் கேட்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இல்லை எனக்கு தேவையானதை நான் உங்ககிட்டேருந்து எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, 2 பேரும் அப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்குது. அப்போ யூங்கி வந்து சொல்கிறாரு, சரி கிம் எம்பையருக்கும் மின் எம்பையருக்கும் போர் வைத்துக்கொள்வோம், யார் வெல்கிறார்களோ மீதம் இருப்பவர்களுக்கு
மிச்சம் இருக்கும் அனைத்தும் சேரும், அது பொண்ணோ மண்ணோ பெண்ணோ அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ஆரமோட ஒய்ஃபோட ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குள் நடக்கும் சண்டையில் அப்பாவி பிரஜைகளும் வாயில்லா ஜீவன்களும் இந்நாட்டின் மக்களும் தேவையில்லாமல் கஷ்டப்படுவார்கள். இதெல்லாம் இங்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு போர் இல்லை என்றால் இதற்கு என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லி யூங்கி கேட்குறாங்க. கேட்டதுக்கு ஆரமோட ஒய்ஃப் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. என்னென்னா, உங்களுக்கும் மெக்குக்கும் நமக்கும் மெக்குக்கும் போர் வைத்துக்கொள்வோம். நீங்கள் இருவரும் சரி சமமாக போரிட வேண்டும். யார் வெல்கிறார்களோ அவர்களே வயனை திருமணம் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னவொன்னே ஆரம்பக்குமே இந்த ஐடியா கரெக்டுங்கிற மாதிரி தோணுது. அப்போது சரி, எங்கள் அண்ணன் தோல்வி என்பதை அறியாதவர் அவர் அப்படின்னு சொல்லி ஜிம்மினும் ஜங்குக்கும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மைதானம் மாதிரி இருக்குது. அங்கே மெக்கையும் யூங்கியையும் சண்டை போட்டுக்க விடுறாங்க. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. மெக் யூங்கியை அவரால் டேக்கிள் பண்ணவே முடியல. யூங்கி பயங்கர ஜைஜான்டிக்காக இருக்கார், ரொம்ப ஸ்பீடாக இருக்கார், ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கார், பயங்கர விட்டியாக அவரோட அடுத்த மூவ் என்னங்கிறது யாராலையுமே கெஸ்ஸே பண்ண முடியல. அந்த அளவுக்கு பயங்கர டேலண்டடாக சண்டை போடுறாரு. அவரை மெக்கால் கடைசியில் ஜெயிக்க முடியல. மெக் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறாரு, கீழே விழுந்துடுறாரு. இல்லை, தோல்வியை ஒத்துக்காமல் மறுபடியும் ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளை கொண்டுடுவானோ அப்படிங்கிற பயம் வேறு மெக்குக்கு இருக்குது. அதனால் அவன் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டவொன்னே கிம் பிரதர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு இதாகிடுது. எங்கே நம்ம தங்கச்சி போயிடக்கூடாதுன்னு நினச்சோமோ, எங்கே எந்த விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி பயந்தோமோ அந்த விஷயமே இப்போ நடந்துருச்சு. வயன் கடைசியில் யூங்கியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரூல் இஸ் ரூல். அவன் ஜெயிச்சிட்டான், ஸோ அவனுக்கு பொண்ணை கொடுத்து தான் ஆகணும். அரசவையில் வச்சு பேசிட்டாங்கன்னா பேசினது தான். அந்த மாதிரி இப்போ நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீ என்னோட போர் பண்ணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. சொல்லிட்டாங்க, சொன்னது நடந்தே தீரணும். அந்த மாதிரி தான். அப்போது வயன் இப்போ தான் அவளோட முகத்தில் சிரிப்பே வருது. அதை பார்த்தவொடனே டயாங்குக்கு புரிஞ்சிருது. அப்போ இவ சொன்னது யூங்கியை பற்றி தான். அவள் பார்த்ததா சொன்னது, அவளுக்கு பிடிச்சிருந்ததா சொன்னது யூங்கியை பற்றி தான் நாட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு புரியுது. அப்போது வயன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஒரு மாதிரி வெக்கத்தோடு யூங்கி பக்கத்தில் உட்கார்றா. யூங்கியும் உனக்காக உலகையே நான் எதிர்த்து போரிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே வயனுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, கண்ணெல்லாம் செவக்குது. அப்போது 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே கல்யாணம் நல்லபடியாக முடியுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ அரச குடும்பத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. என்னென்னா, இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அந்த பொண்ணை, அந்த மாப்பிள்ளை அவங்க ராஜ்யத்திலேருந்து என்ன வேணால் கேட்கலாம், எந்த பரிசு வேணால் கேட்கலாம். சீதனம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அவர் கேட்குற எதுவாக இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுக்கணும். அது ஒரு அரச நியதின்னு சொல்லலாம். அது ஒரு வழக்கம். அப்போது கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் ஆரமும் தலைவிதி ஏங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நீ பேசு அப்படிங்கிற மாதிரி, உன் டைம் பேசு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போது யூங்கி திரும்பி பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, எனக்கு லீ டைனாஸ்டி வேணும். அதாவது அவங்க அவர் எடுத்துக்கணும்னு நினச்சார் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எபிசோடில், அதை கூட ஆரம் நான் அவங்கள பாதுகாக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த லீ டைனாஸ்டி எனக்கு வேணும், பரிசு இது அன்பு பரிசாக உங்கள் மாப்பிள்ளை கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சொன்னவொன்னே ஆரமோட ஐஸ் வைடாகுது, ஜின்னோட ஐஸும் வைடாகுது. இப்படி கொடுக்க முடியாது, இது நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம் அவங்கள பாதுகாக்கிறோன்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம், இதை எதிர்த்து பண்ண முடியாது, அவங்களுக்கு கொடுத்த வாக்கை மீற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டயாங் குறுக்கிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை அண்ணா, நமக்கு வயனின் வாழ்க்கை தான் முக்கியம், அவன் நம் மீது இருக்கும் கோவத்தை வயன் மீது காட்டிவிட்டால் அப்படின்னு சொல்கிறா. சொன்னோடனே ஆரம் இல்லை, நம்ம பரம்பரை நம்ம கொடுத்த வாக்கை மீறினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறான். அப்போது எனக்குன்னு இந்த ராஜ்யத்தில் ஒரு டெரிட்டரி இருக்கும்ல, அதை
நான் வந்து கொடுத்துட்றேன், அதுக்கு பதிலாக இந்த லீ டைனாஸ்டி நீங்கள் வயனுக்கு கொடுத்துருங்க. என்னோடய ட்வின், அதாவது டேயாங் வந்து வயன்னா டேயாங்குக்கு உயிர், அவள் வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது, இவங்க வந்து அவளை எதுனா டார்ச்சர் பண்ணிடுவானோன்னு சொல்லி பயந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, டேயாங் வந்து லீ டைனாஸ்டியை அவனுக்கு கொடுத்தே தீரணும்னு சொல்லி நின்றுவார். அதே மாதிரி லீ டைனாஸ்டியை வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா கேட்டுட்டாங்க இல்லையா, மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, சீதனமாக கேட்டாங்கன்னு கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணதுனால கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஸ்மைலு. அவங்க நினச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி அவங்க நினச்ச டெரிட்டரியும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதை வந்து அப்படியே அவங்க ஒரு விக்டோரியஸான ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ வயன் வந்து ஒரு வேளை இவருக்கு நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக தான் பிடிச்சிருக்கோமோ, நம்ம இவரின் மீது உண்மையான காதல் கொண்டு இல்லையா, என் அண்ணன்களை பழிவாங்கவும் இந்த நிலத்தை அபகரிக்கவும் தான் என்னை இவர் திருமணம் செய்து கொண்டாரா அப்படிங்கிற மாதிரி வயன் வந்துட்டு ஒரு நிமிஷம் ஹார்ட் பிரேக்கிங்காக மின்யூங்கியை திரும்பி பார்க்குறா. அவளுக்கு வந்து அவளோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. அவங்க அண்ணங்களை பிரிய போகிறோங்கிற சோகம் ஒரு பக்கம், இன்னொன்று என்னென்னா இவனோட செல்ஃபிஷான ரீசனுக்காக தான் நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் ஒரு பக்கம். இதை விட இவன் இவ்வளோ ரூத்லெஸ்ஸாக இருக்கானே, நம்மளை கொஞ்சமாவது மரியாதையோடு நடத்துவானாங்கிற தாட் ஒரு பக்கம். வயனுக்கு எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக வந்து ஃபீலிங் ஆகுது. அதுக்கப்புறம் லீ டைனாஸ்டியோட அரசர் வந்து ரொம்ப 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 கோவத்தோட ஆரம்பியும் ஜின்னையும் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து வாக்கு கொடுத்தீங்க, ஆனால் இப்போது அப்படியே தூக்கி உங்களோட மாப்பிள்ளைக்கு என்னோடய நாடை சீதனமாக கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்தோட வெறியோட வந்து ஆரம்பியும் நம்மளோட ஜின்னையும் வந்து பார்த்துட்ருக்காங்க. டேயாங் அதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப வெறியோடு பார்த்துட்ருக்காங்க. டேயாங் வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம தங்கச்சிக்காக நம்ம நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி டேயாங் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அதுக்கு அண்ணன் இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி தைரியமாக தான் நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிமின்னு யூங்கி 3 பேரும் அவங்க 3 பேர்த்த பார்த்து பயங்கரமாக ஸ்மித் பண்ணுறாங்க, எகத்தாளமாக பார்க்குறாங்க. அவங்களும் பதிலுக்கு இவங்கள பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க.